அவங்களுக்கு அது ஒத்து போகிற மாதிரி நம்ம பேசலை, அல்லது அவங்க சொல்கிற ஒரு பிஸ்னஸ்க்குள்ளே நம்மளால் நுழைய முடியல, நான் நுழைய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா உடனே வேற ஒரு கால் வருதுங்க, நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படிம்பாங்க. அது ஒரு பிரச்சனை. சரிங்களா? அடுத்து இன்னொரு விஷயம், ஏன்னா இதெல்லாம் ஒரு லென்த்தான விஷயம். இந்த மாதிரி இடங்கள்ல தான் சில விஷயங்களில் மனமுறிவு ஏற்படுது. ஒருத்தர் எதுக்கால வேகமாக வருவாங்க, வந்துக்கிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு அறிமுகமானவங்களும் எதுக்கால வந்திருப்பாங்க. நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய டென்ஷனோ வலியோ அது நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும். இது எதுக்கால வந்தவங்க என்ன செய்வாங்கன்னா, பார்த்துன்னு அப்படியே பார்க்காமையே போகிறான். அவனுக்கு 1000 டென்ஷன் இருக்குது. யார் ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்களோ, இல்லை சாப்பாட்டுக்கு இருக்குதோ, இல்லை சீக்கிரமாக போய் சமைக்கணும்னு நினச்சி போகிறோமோ, இல்லையே இந்நேரம் போகிறோமே, நீ பஸ்ஸு கிடைக்குமா, நீ அவ்வளோ தூரம் நடக்கணுமான்னு 1008 குழப்பத்தில் போவாங்க. உங்களை பார்த்து அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பேசுறதுக்கு நிஜமாக உங்களை அவங்க பார்த்துருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு மதிப்பு கொடுக்குறவங்களா இருந்திருந்தாங்கன்னா எங்கே உங்களை பார்த்தாலும் உடனே நின்று பேசுவாங்க. ஒரு சிலருக்கு ப்ராக்டிக்கலாகவே ஒரு கவனத்தில் இருந்தாங்கன்னா இன்னொரு கவனம் அவங்களுக்கு வேலை செய்யாது. போகிறது மட்டும், அது அவங்க செய்கிறது மட்டும் யோசனை பண்ணி வச்சுருப்பாங்க. அது மாதிரி 2-3 வெரைட்டியில் மனுஷ மக்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. உங்களை சந்தித்து நீங்களும் அவங்களும் நேருக்கு நேர் பேசும்போது நீங்கள் நல்லா இருக்கீங்களா, நான் நல்லா இருக்கேன், அப்புறம் உங்கள் வீட்டில் குழந்தை குஞ்சுகள்லாம் நல்லா இருக்கா, அது அந்த அந்த ஒரு சந்தோஷமான வார்த்தையில் பேசும்போது 4 ஜாலி பேசுவோம். அப்புறம் அதில் கலந்து கொண்டு போயிடுவோம். சரிங்களா? ஆனால் இங்கே இன்னொரு டாபிக் வருது பாருங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, பவுசு இவளை பார்த்து நம்ம சிரிக்கிறதா. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அடுத்தவங்க ஒரு நபரை பற்றி சொல்கிறத மண்டக்குள்ளே போட்டுட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். மற்றபடிக்கு வேறு எதுவுமே கண்ணுக்கு தெரியாது. புரிஞ்சுதுங்களா? அதனால் சில விஷயங்கள்